நீதிமன்ற அவமதிப்பு, அமைச்சர் ரகுபதிக்கு சிக்கல். இனி இந்துக்கள் பக்கம் வருவர். திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீப வழக்கில் தமிழக அமைச்சர் ரகுபதி மீதும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதியை எதிர்மனுதாரராக சேர்க்க கோரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோரி ராம ரவிக்குமார், பரமசிவம் உள்ளிட்டோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்களை விசாரித்த தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் மலை உச்சியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிட்டார். இந்த உத்தரவு நிறைவேற்றப்படாததால் மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர், கோவில் செயல் அலுவலர், காவல்துறை ஆணையர் ஆகியோருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்னிலையில் பிப்ரவரி 2 விசாரணைக்கு வந்தபோது மதுரை ஆட்சியர் பிரவீன்குமார், காவல் ஆணையர் லோகநாதன், செயல் அலுவலர் நாராயணன் ஆகியோர் நேரில் ஆஜராகி நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாததற்கு மன்னிப்பு கோரினர். இந்த நிலையில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அமைச்சர் ரகுபதி மீதும் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி மனுதாரர்களில் ஒருவரான பரமசிவம் தரப்பில் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டதால் திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றாமல் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அதிகாரிகள் கூறினர். ஆனால் அமைச்சர் ரகுபதி திருப்பரங்குன்றம் உத்தரவை நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பதற்காகவே 144 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றார். மேலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்காமல் இருந்தால் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை என்று தீபம் ஏற்றி இருப்பார்கள் என்றும், அப்படி தீபம் ஏற்றி இருந்தால் அதுவே வழக்கமாக மாறிவிடும் என்பதால் தான் தடுத்தோம் என்றும் அமைச்சர் ரகுபதி பேட்டியளித்துள்ளார். இதனால் அமைச்சர் ரகுபதியையும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் சேர்க்க வேண்டும் என அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. அமைச்சரின் இந்த கருத்தில் உள்நோக்கம் உள்ளதாகவும், எனவே அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கவும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. அமைச்சர் ரகுபதியை வழக்கில் மற்றொரு எதிர்மனுதாரராக சேர்க்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மார்ச் 2 பிரதான நீதிமன்ற அவமதிப்பு மனு விசாரணைக்கு வரும்போது இந்த மனுவும் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்துக்களை திமுகவினர் மேடையில் பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளனர். இதனால் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் சிக்கி வருகின்றனர்.